சிறிய பாடலை பாடி அதன் பிறகு வார்த்தைக்கு போகலாம். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், பயம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், பயம் நிறைந்த நேரம் தந்தார். கண்கள் நிறைந்த கண்ணீர் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வார்த்தைக்காக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரையும் சோத்திரம் 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 சோத்திரம். ஆலே லூயாலே 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 லூயா. ஏசையாமை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஏசையாங்களை போற்றுகிறேன் 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 போற்றுகிறேன். ஏசையா நீங்க வாழ்க 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 வாழ்க. ஏசப்பா நீங்க என்றும் வாழ்க. அன்பான இயேசுவின் ஆசீர்வாதமான இந்த இரவு வேளையிலே, இந்த பழைய ஆராதனையிலே, பழைய வருட ஆராதனையிலே உடைய பாதத்திலே நிற்கிறேன்ப்பா. உடைய வார்த்தைக்காக பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை அடியனை மறைத்து அடியனை கொண்டு நீங்க மட்டும் பேசுங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. தலைப்பு இருள். இருள் தலைப்பு இருள். ஏசாயா 58 அதிகாரம் 10 வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 10 வசனம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருள் உன் வெளிச்சம் உதித்தது. ஆமாங்க, இருள் இருந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்துச்சுங்க. உன் அந்தகாரம் உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். இருள் இருந்த உங்களையும் என்னையும் வெளிச்சத்துல கொண்டு வந்தார். அல்லையா சொல்லுமா? யார் அந்த வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சம். அவர் உங்களோடு இருக்கிறார்.
இந்த வருடம் முழுவதும் இருந்தார். என்றைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயோ அன்று முதல் இன்று வரை அந்த வெளிச்சம் உன்னோடு இருக்கிறது. அந்த வெளிச்சம் உன்னை விட்டு விலகினால் மீண்டும் இருளில் தான் இருக்கணும். அந்த இருள் இன்னும் வேண்டாம். அந்த இருளே வேணாம், அந்த இருட்டே நமக்கு வேணாம். வெளிச்சமா இருந்தா தான் நல்லா இருக்கும். நீ இருட்டில் நண்டு போன விட வெளிச்சமா இருப்ப. காரணம் உன்னோடு ஏசப்பா இருக்கிறார். இயேசு உன்னை நடத்துகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருடம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்தார், உன் தேவைகளை சந்தித்தார். தன் தாயோ தகப்பனோ கைவிட்டாலும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கைவிடாத தெய்வம். கைவிட்டதே கிடையாதுங்க. ஏசப்பா நல்லவர். அவரை போல உலகத்தில் யாரும் இல்லை. உலகம் முழுதும் கொண்டாடினார்கள் 25ஆம் தேதி. வேற எந்த கடவுளையும் கொண்டாடல, கேள்விப்பட்டதே இல்லை. அல்ல சொல்லுமா? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. ஏசப்பா இப்பதான் மகிமைப்பட்டார். உலகம் முழுவதும் எல்லா ஜாதியாரும் எல்லா கோத்திரத்தாரும் அவரை கொண்டாடினார்கள். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்மோடு இருக்கிறார். வெளிச்சத்தில் பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 60:2. இதோ இரவு பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்பட நீ வரும்போதே சொல்லுவார்கள், இவர் ஏசப்பா பிள்ளை. ஆமாங்க, அழகா கண்டுபிடிப்பாங்க உலகத்தார். ஏசப்பா பிள்ளைங்க அவங்க. ஒரு இடத்துல டீ குடிச்சுன்னுங்கிறேன். ஒருத்தர் வந்தார், காரை விட்டு இறங்கினாரு. நீ நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. வந்தாரு, ஐயா நீங்க ஊழியம் தானே சரிங்க, ஊழியக்காரர் தானே அப்படின்னாரு. ஆமாண்ணே, உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரியுங்க, அதுதான் காரை விட்டு வந்தேன். இறங்கி வந்தாரு, விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. என்னை வந்து சந்திங்க சொல்லிட்டு போய் நேர்ந்துட்டாரு. இல்லை சொல்லுமா? அதனால நான் பெரிய வெளிச்சம் இல்லை. ஏசப்பா என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருப்பார், உங்களை நடத்தி கொண்டு வருகிறாரே. நீ எப்படி இருக்கணும்? வெளிச்சமாகவே இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். நமக்கே இல்லை, நம்ம எங்க அவங்களுக்கு கொடுக்கறது? நினைக்கவே கூடாது. நமக்கு இருக்கிறது ஆண்டவர் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். பசி இல்லாம இருக்கிறோம். ஒரு காலத்துல பசியா இருந்தோம், கண்ணீரோடு இருந்தோம், கவலையோடு இருந்தோம், நிந்தனையோடு இருந்தோம், போராட்டத்தோடு இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. செழிப்பா வச்சிருக்கிறாரு, மேன்மையா வைத்திருக்கிறாரு, ஒரு குறைவும் இல்லை. உண்மையா சொல்றேன், ஒரு குறைவும் உங்களுக்கு இல்லைங்க. நீங்க அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். அதாங்க கிறிஸ்துமஸ். இப்ப புதிய வருஷத்துல கொடுங்க. அதுல நீ கொடுக்கலன்னா இப்ப புதிய வருட நாளைக்கு, இப்போ இன்று இரவே 12 மணிக்கு மேல 2026ஆம் வருடம் வருகிறது. அதுல கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. எத்தனையோ பேர் பிளாட்பாரத்தில் படுத்துனுக்கிறாங்க, கொண்டு கொடுங்க. புடவை கொண்டு போய் கொடுங்க, பேண்ட் சட்டை கொண்டு கொடுங்க, பணம் கொடுங்க, உங்களால முடிஞ்சது கொடுங்க. உங்களை தான் ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு. சமாதானத்தோடு இருக்கிறீங்க, சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க, நல்லா பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க. அவங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கும் கொடுப்பார் ஆண்டவர். அதான் அவங்களுக்கு தெரியாத. சரிங்க, மத்திய 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்திய 8:2. மத்தியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உம்மை என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். அவரால் ஆகதான். 3 வருடம் உலகத்தை சுற்றினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகை சொஸ்தமாக்கினார், பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்தார். யாரால கொடுக்க முடியும்? யாரால செய்ய முடியும்?
ஆண்டவர் ஒருவர் தான் மரித்தவனை உயிரோடு எழுப்புவார். நடக்க முடியாத முடவனை நடக்க செய்தார். இப்படி எண்ணில்லாத நன்மைகளை அவர் செய்தார். நீங்களும் செய்வீர்கள், செய்து கொண்டு இருக்கிறீர்கள், செய்யணும். இதுவரையிலும் செய்யல, நான் இனிமே செய்வேன் அல்ல சொல்லுமா? செய்வீர்கள். ஏசப்பா பிள்ளைங்க கண்டிப்பா செய்வாங்க, எனக்கு தெரியும். லூக்கா 1:79. லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனம். உமது கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அவர் தான் உங்களை ரட்சித்தார். அருணோதயம் அவர் தான் உங்களை சந்தித்தார், உங்களை ரட்சித்தார், உங்களை ஆசீர்வதித்தார், உங்க தேவைகளை சந்தித்தார். அனாதியா இருந்தோம், பரதேசியா இருந்தோம், ஒன்றுமில்லாத அனாதியா தான் இருந்தோம். என் சாட்சி சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. இப்பெல்லாம் நேரம் பத்தாது சாட்சி எல்லாம் சொல்றதுக்கு. நீங்க எப்படி இருந்தீங்க? அந்த அருணோதயம் தான் உங்களை பாதுகாத்தார். அந்த வெளிச்சம் தான் உங்களை பாதுகாத்தது. அந்த இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார். எப்போதும் உங்களோடு இருப்பார். உன் உள்ளத்திலே மட்டும் இல்ல, உன் பக்கத்திலே இருப்பார். அவரை போல உலகத்திலே யாரும் கிடையாதுங்க. அவர் தான் ஆதரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர் உலக ரட்சகருங்க. உலகத்தையே ரட்சிக்க வந்தவர். ஒரு மனிதனை நல்லவனாய் மாற்றவே முடியாதுங்க. நீ 10 கோடி பணம் கொடுத்தா கூட மாற்ற முடியாது அவனை. ஏசப்பா நினைச்சாதான் மாற்ற முடியும். அல்ல சொல்லுமா? 10 கோடி ரூபாய் அவனுக்கு எண்ணி கொடுத்துட்டு இனி நல்லவனா இருப்பா, நீ பரிசுத்தமா இரு, உண்மையா இரு, சாட்சியா இரு, ஏசப்பா மட்டும் தான் வணங்கு அப்படின்னா உடனே போய் குடிச்சிட்டு சிகரெட் அடிப்பான், சினிமாவுக்கு போவான். இவர் சொல்லிட்டா நான் கேட்டுருவேனா, போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இல்ல சொல்லுமா? ஏசப்பா நினைச்சா தான் பரிசுத்தமாக்க முடியும். ஒரு மனிதனை தன் பக்கமாக இழுத்து கொள்ள முடியும், அவனை ரட்சிக்க முடியும், அவனை ஆதரிக்க முடியும், அவனை ஆசீர்வதிக்க முடியும். வேற யாராலையும் முடியாது. என்னை கூட அவர் தான் ரட்சித்தாரு. ஆமாங்க, என் வேலையே சினிமா பார்க்கறது, சினிமா பாட்டு பாடுறது, சிகரெட் பிடிக்கிறது, இதான் எப்பவும் அதே வேலை. யாராவது கூப்பிட்டு போனா சரக்கு அடிக்கிறதுக்கு, அது குடிச்சா வாந்தி வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிக்காது. இப்படி இருந்தவனை என்னை ரட்சித்தார், நல்லவனாய் மாற்றினார். என்னை மாற்றினவர் உங்களையும் மாற்றி இருக்கிறார். இல்லையா சொல்லுமா? நீங்க சொல்ல மாட்டீங்க. சில பேர் கூச்சப்படுவாங்க. நான் கூச்சப்படாம தெருவில் நின்று சொல்லுவேன், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், எனக்கு வாழ்வை கொடுத்தது யாரு, எல்லாம் சொல்லுவேன். தெரு தெருவா சொல்லுவேன், வீதி வீதியா சொல்லுவேன். அந்த கூச்சப்பட மாட்டேன், கேவலப்பட மாட்டேன். அவங்க என்னை கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல, உண்மையதான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் இல்லை என்றால் இன்னைக்கு உலகமே பாதி ஜனங்க செத்து போயிருப்பாங்க, மாண்டு மணிந்து போயிருப்பார்கள். நான் கூட போயிட்டு இருப்பாங்க, நான் கூட செத்து போயிருப்பேங்க. நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலாம். 1980 ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். 10 வருஷம் சபையை பெருக்கினேன், கோயிலை பெருக்குவேன், பொம்பளை மாதிரி பெருக்கி பாய் போட்டு எல்லா வேலையும் செய்வேன். நீ உயிரோடு வச்சிருக்கிறார் அவர் தான். அல்லையா சொல்லுமா? அப்பேற்பட்ட தெய்வம் உங்களையும் ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறாரு. நீங்க சொல்ல மாட்டீங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்கா 23:44. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்க அந்தகாரமாய் உண்டாயிற்று. மரிச்சிட்டாருங்க ஏசப்பா, செத்துட்டாரு, சாகாச்சிட்டாங்க. ஆனாலும் 3ஆவது நாள் உயிரோடு வந்தார். உலகத்துல மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து வந்ததில்லை. ஏசப்பா ஒருவர் தான் உயிரோடு எழுந்து வந்தவர். அல்ல சொல்லுமா?
யோவான் 1:5. யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்னொரு முறை படிமா. அந்த ஒளி பாருங்க, ஏசப்பா இருளில் பிரகாசிக்கிறாருங்க. என் உள்ளத்துல வந்து இருள் இருந்த இருள் என்னை மூடிக்கொண்டிருந்தது. என் உள்ளத்துல வந்து என்னை பிரகாசமாக்கினார், வெளிச்சமாக்கினார். இருளானது, ஆமாங்க, என்ன சொன்னாலும் சரி ஜனங்கள் ரட்சிக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஒருத்தன் வந்து அசிங்கமா கேட்டான், என்ன கேட்டு போயிட்டான் ஒரு ஊர்ல, ஒரு தெருவில். நீ என்ன சொன்னாலும் சரி, காரி கூட மூஞ்சில துப்பிடுவான். ஆமா, ரட்சிக்கப்பட மாட்டான் அவன். ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நினைச்சா ஒரே ஒரு செகண்ட்ல அவனை தன் பக்கமாக திருப்பிக் கொள்வார். அல்ல சொல்லுமா? ஆமாங்க, ஒரே நிமிஷம். ரொம்ப நாள்ல 10 நாள் 20 நாள் 1 மாசம் 6 மாசம் அதெல்லாம் கிடையாது. ஒரே நிமிஷத்துல அவனை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்த உங்களையும் என்னையும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். வெளிச்சமா இருக்கிறோம், ஏசப்பா பிள்ளையா இருக்கிறோம். ஒரு குறைவும் இல்லைங்க. நல்லா நினைச்சு பாருங்க, எந்த குறைவாது வச்சிருக்காரா? இல்ல. இருளே இல்ல, வெளிச்சமாவே இருக்கிறீங்க. எப்பொழுதும் வெளிச்சமா தான் இருக்கணும். யோவான் 3:19. யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும். ஏசப்பா உலகத்துல வந்தாருங்க. உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, எல்லாரும் இல்ல, சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பகைத்தார்கள், அவரை பகைத்தார்கள், விரோதி மாதிரி நினைத்தார்கள், குற்றம் சாட்டினார்கள், பழி சுமத்தினார்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்பேற்பட்ட தெய்வத்தை குறை சொன்னார்கள், இன்னும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். படிங்க ஐயா, படிங்க இன்னொரு முறை. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியால், அவர்கள் ஒளியை பார்க்கிலும், அவைகள் ஒரே ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமா, இன்னொன்னு சொல்லுங்க. அதை இருளை விரும்புகிறது, இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமாங்க, யார் இருளை விரும்புகிறார்களோ ஆக்கினி தீர்ப்பா ரெடியா இருக்குது. கீழே இருக்குதுங்க பாதாளத்துல. ஆண்டவர் 2:2 படிச்சார். கீழே பூமிக்கு கீழே இருக்கிறது ஆக்கினி தீர்ப்பு. ஆண்டவருக்கே கொடுத்தாங்க ஆக்கினி தீர்ப்பு. அதை விட மோசமான தீர்ப்பு கிழக்குது. ஐயோ 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 என்று கூக்குரலிடம் நரகம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகம். யோவான் 3:19. யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இருளை தான் விரும்புறாங்க, ஆக்கினி தீர்ப்பு வேணும்னு தான் சொல்றாங்க. எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எனக்கு நரகம் தான் வேணும்னு சொல்றாங்க. தெருவில் போய் நின்னா நீ வராதே, அது எங்க தெருவுன்னு சொல்றான். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள்
அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஐயா, அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமா, உங்களை ரெடியா வச்சுங்க. அவர்களுக்கு நீங்க தான் சத்தியத்தை சொல்லணும். நீங்க சொன்னால் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஐயா கூட போகணும். செய்வீங்களா? அல்லையா சொல்லுங்களேன். செய்வோம். செய்தால் அநேக ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இயேசுவை மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். ரெண்டு கொரிந்தியர் 6:14. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுங்க? நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? நம்ம ஒளியில இருக்கிறோம். ஆனா அவரிடத்துல நமக்கு ஐக்கியம் கிடையாது. பரிசுத்தத்தை கூட அசுத்தம் சேருமா? சேராது. அவரிடத்தில் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம சொல்ல வேண்டியது ஏசாப்பா பற்றி தான் சொல்லணும். அவர்கிட்ட தான் புகழ்ந்து பாடணும். அவரை பற்றி தான் சொல்லணும். போகும்போது வரும்போது சொல்லணும். டிராக்சி கொடுக்கணும். ஒரு 10 டிராக்சி கொண்டு வீட்டு எதிரில் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம் போறவங்க வரவங்களுக்கு. படிச்சாங்கன்னா ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். மனம் திரும்பின நேரத்தில் ஏசப்பா இழுத்துக் கொள்வார். எல்லாம் சொல்லுமா? ஆமாங்க. எபேசியர் 6:12. எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமாங்க, ஊழியத்துக்கு போனா போராட்டம். வருவான், ஊழியம் செய்யாத, எங்கயா செய்யறது, எங்க தெருவு, யாரை பற்றி பேசுற, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கொண்டு உட்கார வச்சிருவான். எந்த வேணாலும் செய்வான், அடிச்சிடுவான், காரி துப்பிடுவான். ஒரு சகோதரி மூஞ்சில காரி துப்பிட்டான். அப்படி தொடச்சிக்கின்னு திருப்பி கொடுத்தாங்க. வாங்காதே போயிட்டான். எல்லாம் சொல்லுமா? அப்பேற்பட்டவர்கள். ஆனா வருகின்ற தேர்தலிலே நமக்கு ஆதரவு ஆண்டவர் தான் இருக்கணும். அல்ல சொல்லுமா? ஊழியமே செய்ய முடியாத போயிடும். செய்யணும். ஏசப்பா வருகை மட்டும் ஊழியம் செய்யணும். அது ஆண்டவர் தான் கிருபை செய்யணும், இறக்க செய்யணும். யாரை சித்தமா வச்சிருக்காரு அவங்களை கொண்டு வரணும் ஆண்டவர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு கொடுத்தார். குமாரனா வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அவர் வெளிப்படவில்லை என்றால்
நீங்களும் நான் அங்க கூடியிருக்க முடியாது. இன்னைக்கு உலகமே பல கோடி பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு உள்ளவே இருக்கிறார்கள், வெளியே வரவில்லை. சொந்தக்காரர்கள்லாம் பயந்து இருக்கிறாங்க, சில கட்சிக்காரர்களுக்கு பயந்து இருக்கிறாங்க, வெளியே வருவது கிடையாது. பல கோடி பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்தானம் ஐயா கொடுத்தாரு, எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனா சில இடத்துல ரகசியமான ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், பயந்துக்குன்னு. உன்னை பூச்சி அரெஸ்ட் பண்ணிடுவான், சாவடிச்சிடுவான். அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அந்த அதிகாரத்தை முறியடிப்பார். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும், இந்த உலகம் ரட்சிக்கப்படும், இந்த உலகமே மனம் திரும்பும். இயேசு நல்லவர் என்பதை அவர் இன்னும் அவர்கள் ருசித்து பார்க்கவில்லை. அவரை போல ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லை. வானமும் பூமி ஒழிந்து விட என் வார்த்தைகள் ஒழியாது என்று சொன்னார். ஒரு நாள் ஒழிஞ்சிடுங்க, நிச்சயமா போயிடும். அப்பதான் தெரியும் எல்லாருக்கும், நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத போயிட்டுமே, முட்டாள்தனமா இருந்துட்டுமே, இப்ப நம்ம போறோமே, சுடுகாடு கூட கிடைக்காது. இப்ப நாள் சுடுகாடு இருக்குது, பள்ளம் வெட்டி போச்சிடுறாங்க, இப்ப கொளுத்திடுறாங்க, அப்ப எதுவுமே கிடைக்காது, மொத்தமா அப்படி பஸ்பம் ஆயிடும். அல்லையா சொல்லுமா? கொலேசியர் 1:13, கொலேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு கொடுத்தாரு அவர், நம்ம பிதாவை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். 2ஆம் முறை சொல்றேன் நான் உங்களுக்கு இப்போ இந்த வசனத்தை. பிதாவை தான் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். குமாரன் அவர் வெளிப்பட்டார், ஏசப்பா அவர் தான் கொடுத்தார் நமக்கு. அவரை கொடுக்கவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை, நமக்கு மேன்மை இல்லை, நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் வந்ததனால, அவரை நாம் ஏற்றுக்கொண்டதினால நமக்கு எல்லாம் கிடைத்தது. அவருடைய கிருபை கிடைத்தது, அவருடைய இரக்கம் கிடைத்தது, அவருடைய தயவு கிடைத்தது, அவர் அன்பு கிடைத்தது, அவருடைய அரவணைப்பு கிடைத்தது, அவருடைய பாதுகாப்பு கிடைத்தது, அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லாவற்றையும் கொடுத்தார். அல்ல சொல்லுமா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாருங்க. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயாவை. அப்பேற்பட்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக இரட்சகர், உலகத்தை மீட்க வந்தவர். உலகம் என்றால் மனிதர்கள். மீட்டுக் கொண்டுதான் இருக்கிறார், ரட்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார். பல கோடி பேர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏசப்பா எவ்வளவு நல்லவர். அவருக்காக அல்ல, மனிதன் கெட்டு போக கூடாதுன்னு தான். கெட்டு போறானே, குட்டிச்சோரா போயிடுறான், குடிச்சு குடிச்சு குடிச்சு. மற்றது எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ தொழில் கெட்டவனாய் மாற்றுகிறது குடி. குடி பழக்கம் எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. குடியை விட்டு பரிசுத்தமாய் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம் தேவைகளை அவர் சந்திப்பார், சந்தித்துக் கொண்டே இருப்பார். என்ன கேட்கிறே அது கொடுப்பார். அல்ல சொல்லுமா? கேட்டதை கொடுப்பார். கேட்டு பாருங்க, பரிசுத்தமா இருந்து கேட்டு பாருங்க, உண்மையா இருந்து கேட்டு பாருங்க, சாட்சியா இருந்து கேட்டு பாருங்க, அவர் நிச்சயமா கொடுப்பார். அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். எனக்கு தெரியுங்க நல்லா, அவர் கேட்கறது உண்மையா இருன்னு தான் சொல்றாரு.
சில பேர் உண்மையா இருப்பாங்க, சில பேர் உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரும் உண்மையா இருந்தா தான். உண்மை இல்லைன்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசியில மேல கூட போக முடியாது. அவர் வரும் பொழுது உண்மை இருந்தால் நீ கேட்டதும் கொடுப்பாரு. அவர் வரும்போது நம்ம அவர் கூட போய்கொண்டே இருக்கலாம். அழைத்து கொண்டு போவார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுங்க. பரிசுத்தமா இருக்க சொல்றாரு, உண்மையா இருக்க சொல்றாரு, சாட்சியா இருக்க சொல்றாரு. யாருக்காக சொல்றாரு? நீ நல்லா இருக்கிறதுக்காக, நான் நல்லா இருக்கிறதுக்காக அவர் சொல்றாரு. அவர் மரிச்சாரு. யாருக்காக மரிச்சாரு? உனக்காக எனக்காக தான் மரித்தார். மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே அவருக்கு. யாருக்காக மரித்தார்? உலக மக்களுக்காக மரித்தார். அதான் உலக ரட்சகர். அவர் உலகத்தையே மீட்க வந்தவர். யார் மீட்க முடியும்? யார் ரட்சிக்க முடியும்? யார் பாதுகாக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன் கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். நீக்கி போட்டு வெளிச்சத்தில் வைத்திருக்கிறார். வெளிச்சமா இருக்கிறீங்க, ஒரு குறைவும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார் ஏசப்பா. தேவன் இஸ்ரவேல் மக்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் தான் நடத்தினார். ஏன் நடத்தினார் வனாந்தரத்துல? அதாவது தெருவு இருக்கிறது, ரோடு இருக்கிறது. அந்த ரோட்ல நடத்திலும் போலாம், தெருவில் அழைத்து கொண்டு போகலாம். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். வனாந்தரம் என்றால் ஒண்ணுமே கிடையாது. அங்க கடை தெருவு எதுவும் கிடையாது. தண்ணி கூட கிடையாதுங்க. ஒரு 5 வயசு பையன் ஒரு சட்டை போட்டுன்னு தான் அவங்க புறப்படும் போது. 40 வருஷம் முடிந்த பிறகு அவனுக்கு என்ன வயசுங்க? 45 வயசு. அதே சட்டை தான் போட்டுக்கிறான், அதே ட்ரௌசர் தான் போட்டுக்கிறான். அல்ல சொல்லுமா? என்னங்க இது? இது என்ன மந்திரமா, தந்திரமா? இது மாயமா? சொல்லுங்க. ஏசப்பாவுடைய கிருபைங்க, அவருடைய இறக்கங்க. அவர் தெய்வம். அவர் சொல்லாக அவர் கட்டளை நிற்கும். 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார். ஆமா, தண்ணி இல்லைங்க, குடிக்க தண்ணி இல்லை. என்ன சாப்பிட்டார்கள்? நீங்க சாப்பிட்றீங்க, காலையில எழுந்து பல்ல தேய்ச்சிக்கின்னு காப்பி, நல்ல டீ, ஹார்லிக்ஸ், அமுலு, என்னென்னவோ சாப்பிட்றீங்க. அதுக்கு மேல டிஃபன், நல்ல மசால் தோசை, ஸ்பெஷல் தோசை, என்னென்ன தோசைலாம் இருக்குது, நெய் தோசை, என்னென்ன தோசைலாம் எனக்கு தெரியல, இதெல்லாம் சாப்பிட்றீங்க. மதியம் ஆச்சுன்னா பிரியாணி. இப்போ வந்து யாரை பாரு பிரியாணி, எங்க பாரு பிரியாணி. சின்ன சின்ன பசங்க கூட பிரியாணி தான். அந்த காலத்துல பிரியாணி எனக்கு கூட தெரிஞ்சு கிடையாதுங்க பிரியாணி. இப்போ எல்லாம் பிரியாணி சாப்பிட்றீங்க. அது மட்டுமா? காலையில் குளிச்ச உடனே சென்ட் அடிக்கிறீங்க, மேக்கப் போடுறீங்க, பவுடர் போடுறீங்க, ஏர் ஆயில் போடுறீங்க. கொஞ்சம் வெள்ளையாச்சுன்னா முடி டை அடிச்சிடுறீங்க. உங்களுக்கு இல்லை, எனக்கு கூட சொல்றீங்க, எல்லாருக்குமே சொல்றேன். டை அடிச்சிடுறீங்க. நல்லா இருக்கிறீங்க, டிம்மா. ஆட்டோவில் போறீங்க, காரில் போறீங்க, இல்லை பஸ்ஸில் போறீங்க, இல்லை பைக்கில் போறீங்க, ஸ்கூட்டியில் போறீங்க. இஸ்ரவேல் மக்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தினார் ஆண்டவர். வணங்கா கழுத்துள்ள மக்கள், கீழ்ப்படியாதவர்கள். நீங்க கீழ்ப்படுகிறீங்க, அதான் வந்து உட்காந்துக்கிறீங்க. அல்ல சொல்லுமா? அவங்கள நான் குறை சொல்ல, அவங்க வந்து கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாததுனால தான் 40 வருஷம் நடக்க வைத்தார், வனாந்திரத்தில் நடத்தினார். பிள்ளைங்க ஓடி போய் முறுக்கு வாங்கி சாப்பிட்றது கூட கடை இல்லை. ஆமாங்க, கடை இல்லை, கடைத்தெருவு இல்லை, எதுவுமே இல்லை. நீங்களாம் ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் கூட போடுறீங்க. அவங்க ஒரே போட்டாங்க பாரு, அதே துணி தான். ஆனா அவர்கள் கால்கள் வீங்கவில்லை,
என்ன இல்ல? கால்கள் வீங்க. 40 வருஷம் நடந்தார்கள், கால்கள் வீங்கவில்லை. அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை, செருப்பு தேயில, போட்டிருந்த வஸ்திரம் பழசாகலைங்க. அல்ல சொல்லுமா? யாரால முடியும்? யார் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஏசப்பா தாங்க கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். என்ன மாதிரி வச்சிருக்காரு தெரியுமா? உங்களையே என்னையும் சொல்ல முடியாதுங்க, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தெரு தெருவா கூட சொல்லுவேன் நானு எப்படி வச்சுக்கிறாருன்னு. ஆமா, நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், இப்ப எப்படி எங்களை ஆதரிக்கிறார், எப்படி ஆசீர்வச்சிருக்கிறார்னு. ஆனா 40 வருஷம் நடந்தாங்க, செருப்பு தேயில நடந்தாங்க. அவங்க வஸ்திரம் பழசாகலைங்க, போட்ட வஸ்திரம் அப்படியே இருக்குது. அந்த 5 வயசு பையன் போட்டது 40 வருஷம் முடிஞ்ச பிறகு 45 வயசு அந்த பையனுக்கு. பையன் இல்ல, பாதி வயசு ஆயிட்டான், 45 வயசு. அதே சட்டை ட்ரௌசர் போட்டுக்கிறான். எப்படிங்க அது? இப்போ ஒரு வயசானா அந்த சட்டை ட்ரௌசர் கிழிஞ்சிடும், இல்லை தூக்கி போட்டு திருப்பி புதுசாக தைப்பாங்க, அப்பதான் அவனுக்கு சரியா இருக்கும். 3 வயசானா வேற மாத்துவாங்க, 4 வயசானா வேற மாத்துவாங்க. 45 வயசு வரையும் அதே பேண்ட் சட்டை தான் போட்டுக்கிறான். அல்ல சொல்லுமா? அப்பேற்பட்ட தெய்வம் அவர். உங்களையும் என்னையும் ஆதரித்தவர், ஆசீர்வதித்தவர், உன் குறைவெல்லாம் நிறைவாக்கினவர். அல்ல சொல்லுமா? சொல்ல மாட்டீங்களே, தூங்குறீங்களா? இன்னும் செய்திக்குது, புதிய வருட செய்தி. ஆமா, தூக்கம்லாம் வரக்கூடாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரையும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமாங்க, அவருக்கு சொந்தமான ஜனம் தாங்க நீங்களும் நானும். சொந்தங்க அவருக்கு, எங்க அப்பாங்க அவரு, என் தெய்வங்க அவரு, என்னை ரட்சித்தவருங்க, என்னை உயர்த்தினவருங்க. உங்களுக்கு அப்படி இல்லையா? உங்களையும் உயர்த்தி இருக்கிறார். ஆமா, சும்மா இல்ல. விதவிதமா சாப்பிடுற, விதவிதமா துணி போடுறீங்க, நான் மாதிரி வச்சிருக்கிறார். உன் பெற்ற தாய் தாப்பு கூட அப்படி வச்சிருக்க மாட்டார். எங்க அப்பா அம்மா கூட அப்படி என்ன வச்சிருக்கீங்க. எங்க அப்பா சொந்தமான தெய்வம் ஏசப்பா தான் எங்களை நல்லா வச்சிருக்கிறார். இல்லையா சொல்லுமா? தெரு தெருவா வீடு வீடா சொல்லுவேன். இந்த கூச்சப்படுறதெல்லாம் கிடையாது எனக்கு. ஆமாங்க, என்ன மாதிரி தெய்வங்க அவரு. அல்லையா சொல்றது கூட கஷ்டப்படுறோம் நம்ம, சும்மா சொல்லணும். அவருக்கு சொல்லினே இருக்கணுமா? அப்படி கூட உள்ளத்துல நினைப்பாங்க. ஏதோ ஒரு டைம் சொல்லுவாங்க தான், சும்மா அடிக்கடிக்கு அலையிலையானா இன்னும் கைத்தட்டலாம் இருக்குது. நான் அதை சொல்றதில்ல. ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை கைத்தட்ட சொல்லுவாங்க. உங்க தூக்கமெல்லாம் போயிடும் கைத்தட்டலாம். ஒரு தட்டுங்களை பார்க்கலாம், ஒரு கைத்தட்டல நல்லா சத்தமா. ஏசப்பாக்கு கோடி சோத்திர, கோடி நன்றி. அல்லே லூயா. கிருபை உள்ளவருங்க, உங்களை உண்மையிலேயே ஆசீர்வதிப்பாருங்க. இதான் நம்ம பாஸ்டர் ஆசீர்வதிக்கவே சொல்றாரு, ஆசீர்வாதமாவே சொல்லுவார். என்ன சரிங்க, இன்னும் 2-3 வசனத்தை நான் சொல்லி முடிச்சிட போறேன். இன்னொரு முறை படி பிரதர். 1 பேதுரு 2:9. நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் இருந்தீங்க முதல்ல. ஆமா, இருட்டிலேயே தான் இருந்தீங்க. நம்முடைய ஆச்சரியமான ஒளி ஏசப்பா வரவழைத்தவருடைய புண்ணியங்களை வரவழைத்தார், உங்களை எடுத்துக்கொண்டார், தன் பக்கமாக திருப்பி கொண்டார். வேற யாராலையும் முடியாதுங்க. டிவியில கூட போடுறான், பல நேரத்தில் நான் கேரளாவில் மந்திரம் பண்றேன், உனக்கு என்ன வேணும் சொல், வா இந்த போன் நம்பருக்கு வா, எனக்கு இவ்வளவு பணம் கொடு, உனக்கு நான் மந்திரம் செய்யறேன்றான். மந்திரத்தை கூட ஒரே ஒரு வினாடியில அது நெருப்பாயிடும். இல்ல சொல்லுமா? ஆமாங்க, ஏசப்பா சொன்னா
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்படி வச்சிருக்காரு நம்ம அப்பா. ஆனா டிவியில போடுறான், உனக்கு என்ன மந்திரம் வேணும், யாருக்கு செய்யணும், யாரை சாவாடிக்கணும், யாருக்கு என்ன தீங்கு செய்யணும், வா என்னாண்ட கூப்பிடுறாங்க. டிவியில பயமில்லாத கூப்பிடுறான். எந்த அரசாங்கமும் கூட ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது அவனை. ஆனா ஏசப்பா நினைச்சா அதை பஸ்பமாக்கிடுவார். இல்லை சொல்லுமா? ஆமா, நம்ம தெய்வம் அப்பேற்பட்டவர். ஏன்னா காரணம் என்னன்னா, வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை யாவையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. வேற யாரும் உண்டாக்கல. நடு தெருவில் நின்று சொல்லுவேன், எங்க ஏசப்பா தான் உண்டாக்கினாரு, வேற யாரும் உண்டாக்கல. இதுவரையிலும் உண்டாக்கல, இனியும் முடியாது. அவர் தான் உண்டாக்கிட்டாரு, நீ எதை உண்டாக்க போற? அவரால் அன்றி வேறு ஒருவராலும். ஆமா, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது ஐயா. 2 நிமிஷம் இல்லைன்னு முடிச்சிட்டு போறேன். சரி, 1 யோவான் ஐயா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆமாங்க, அவராண்டு எவ்வளவு வேணும் இருள் இல்லை. எவ்வளவு வேணும் இருள் இல்லை, இருளே கிடையாது. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு, இதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற உங்களுக்கு விசேஷமாய் இருக்கிறது. உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. விசேஷமா இருக்கிறது. அப்புறம் நீங்க போய் படிச்சீங்க நீங்க. சரி, 1 யோவான் 1:6. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நம்ம எப்பவுமே பொய் சொல்றவங்க தான். ஆமா, உண்மையே பேசுறது கிடையாது. என்னப்பா பேசுன? நான் அதெல்லாம் பேச மாட்டேங்க, பொய்ய இது வெளியே நான் பேசுனதே இல்லை, இனிமேல நான் பேச மாட்டேன். ஆமா, நான் பேசலே இல்லை, அப்படித்தான் சொல்றது. நான் வாயை திறந்தா உண்மையை தவிர பொய் வர்றதே இல்லை என் வாயில. அல்ல சொல்லுமா? முடிஞ்சிச்சு. இன்னொரு ஒரே ஒரு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லாஸ்ட் இதான். ஏசாயா 9:2ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை பார்த்து ஏசப்பாவை மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு பிரகாசித்ததுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிரகாசித்தது வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறது. அல்லையா சொல்லுமா? சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. ஆமா, ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். ஆமா, இருள் நம்ம இடத்துல இல்ல, வெளிச்சம் தான் நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த வெளிச்சமே நமக்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி தான் நமக்கு தெய்வமா இருக்கிறார். என் குடும்பத்துக்கு இருக்கிறார், உங்க குடும்பத்துக்கு இருக்கிறார். அவர் ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஏசப்பா, இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.